ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 10 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த இடத்துல நம்ம மூவ ஜோ பயங்கரமா தாக்கியிருப்பான்ல. இன்னமும் அவனுக்கு புரியல இந்த இடத்துல எதுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு. இப்படி யோசிக்கும் போதே பின்னாடி சடனா ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். இது ஒரு வீக்கான ஸ்பாட்டு. கரெக்டான இடத்துல ஆச்சுனால இங்க ஜோ அப்படி கீழே விழுறான். இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவனோட மண்டைய தரையிலேயே ஒண்ணு வைக்கிறான். இல்ல டிராகன் லிங்கோ அங்க பயங்கரமா எழுப்ப பாக்குது. மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் எழுதுக்கோங்க மாஸ்டர். இப்படி இருந்தா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூவ் அங்க எழுப்ப பாக்குது. எழுப்ப போதே திடீர்த்தனமா ஹாஜுன் மேலேயே காலை வச்சுட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். மூளைக்கும் அவன் டிராகன் லிங்க கண்டுக்கவே இல்ல. அவனோட கவனம் முழுக்க அவனோட தங்கச்சியை நோக்கிதான் இருக்கு. அவன் வந்த விஷயம் கேங்கும் அங்க தெரிய வந்திருக்கும். இல்ல பல செகண்ட்ஸ்லயே அந்த இடத்துல இருக்க ஒருத்தங்களை அவன் பறக்க விடுறான். அங்க கேங் முன்னாடியே ஒரு 2 பேர் இருப்பாங்களே, அவங்களையும் அப்படி அவன் பறக்க விடுறான். உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க லைனை கிராஸ் பண்ணும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகும். அட இருடா, நான் சொல்றதை கேளு. அங்க கேங்கும் எவ்வளவோ அதை புரிய வைக்க ட்ரை பண்றான். பின்னாடியே அங்க தங்கச்சிக்காரியும் பிரதர் அப்படின்னு சொல்ல அதான் நம்ம கேங்கு புரியுது. என்னது பிரதரா? அப்பனா உனக்கு பிரதரும் இருக்கானா? இப்படி யோசிக்கும் போதே அந்த இடத்துல நம்ம கேங்க பயங்கரமா தாக்க வரான். கேங் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பாக்ஸர்னால ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். தப்பிக்கும் போதே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் ஹார்தும் தப்பிச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க தங்கச்சியோட கைய போச்சிங்கன்னே சொல்றான். சீக்கிரம் என்ன பண்ணிருக்க, நம்ம ஓடணும். அந்த இடத்துல ஓடும் போதே தெரியாதனமா அந்த தங்கச்சிக்காரியோட பர்ஸ் அது அங்கேயே கீழே விழுது. முன்னாடி ஓடும் போதே சந்துக்கு முனையில ஜோ வேற அப்படியே நிக்கிறான். மா யாரா நீங்களா, எங்கள எந்திரா வரீங்க, இதுக்காக இப்போ நீ வரணும் புதுசா? அதெல்லாம் கேட்காம நம்ம ஹாஜன் மூஞ்சிலே அடிக்க வருவானா. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஜோவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறாங்க. அது பண்ணது வேற யாரும் இல்ல, மூக்கும் இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னதான் அடி வாங்கினாலும் இவனை திரும்ப அடிக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அட இவன் யாரு? ஆனா யோசிக்கலாம் டைம் இல்ல. நம்ம வந்து இப்போ சீக்கிரமா ஓடி ஆகணும். அடே மூ பைத்தியக்காரா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முகத்தை நான் மறைக்க சொன்னேன், நீ எதுக்குடா உன்னோட முகத்தை காட்டின? இதுக்கு மேல பிரச்சனை தான். அதனால அவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. அங்க ஜோக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. உங்களை ஒன்னும் நான் அப்படியே விட போதில்ல. நெக்ஸ்ட் சீன்ல கேங் ஒரு போர்டுல நம்ம எங்ஜோட முகத்தை வரையறான். ஆறா நல்லா பாரு, இதுதான் நம்மள பொறுத்த வரைக்கும் எங்ஜோ, உனக்கு புரியுதுல? அங்க போர்ட்லயே அவன் விளக்க ஆரம்பிக்கிறான். 2-3 ஏரியா இருக்கு கிகோரி ஹைஸ்கூல்னு. அந்த 2-3 ஏரியால இதுக்கு முன்னாடியே ஒரு லீடர் இருந்திருக்கான். அதுல கிம்மு கியோன்னு இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ஜோ போன மாதிரியே எல்லாருமே தொல்லை பண்ற ஆளுங்க தான். அந்த டைம்ல இவங்களால அங்க பிரச்சனை வருமான்னு கேட்டா அவளுக்கும் வராது. இப்போ ஏன் தெரியல இவங்களோட ஆத்திக்கும் இங்க ரொம்ப அதிகமாயிருக்கு. காரணம் ஏன்னா இப்போ அந்த கேங்க்கு அந்த ஜோ இருக்கான்ல, அவன் தான் இப்போ கேங் லீடர் மாதிரி ஆக்ட் பண்றான். அதனாலதான் இந்த தொல்லை பண்ற கேஸ் வந்து இன்னமும் இங்க அதிகமாயிருக்கு. கணக்கு படி பார்த்தா இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமா இருக்குது இந்த ஜோ. அவன் தான் இவ்வளவு விஷயத்த கேங் அங்க சொல்றான்ல. நான் நம்ம மூக்கு அங்க புரிஞ்சுதான்னு கேட்டா ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா என்ன நீ சொல்ல இருக்க? 3 பேரை பத்தி சொன்னல, அது இன்னமும் சொன்னியே, சொல்றது எதுவும் எனக்கு புரியவே இல்ல. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல மூளைய டெக்கரேஷனுக்காக நீ வச்சிருக்கியா? நம்ம பயங்கரமா கத்துவானா. அங்க டிராகன் யாங்லிங்கும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஆமா எவ்வளவு தைரியம் இருக்கும் உன்னோட மாஸ்டரை நீ அப்படி கத்திருப்ப? உன்னோட மாஸ்டர் யாரும் உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு அவரு கத்துறதுக்கு? இது வரைக்கும் நான் வந்து கத்தக்கூடாது பொறுமையா இருந்தேன், ஆனா பொறுத்தது போதும். இதுக்கு மேலேயே மாஸ்டரை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம கேங்கா என்ன இது பேசலாம் முடியுதுன்னு ரொம்ப ஆளு ஆச்சரியமா இருக்கான். ஆமா இது என்ன பேசுற தவளையா என்ன? என்னது யார பார்த்து தவளைன்னு சொல்றேன்? நான் ஒன்னும் தவளெல்லாம் இல்ல. ஆனா நம்ம மூவ் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இது வந்து என்னோட சர்வெண்ட் இல்ல என்னோட ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லலாம். இப்போ உன் மேல டவுட் இன்னமும் எனக்கு அதிகமாகுது. நான் உனக்கு இந்த உலகத்துக்கான பேசிக்கான நாலேஜ் கூட இல்ல, அதே மாதிரி நிறைய விஷயம் உனக்கு தெரியல. நான் கேக்குறேன் நம்ம மூக்க புரியுது, பரவாயில்லையே நீ உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பான ஹியூமன் நினைக்கிறேன். நான் யாருன்னா இப்படின்னு அவன் சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ள கேங்கே சொல்றான், நீ என்ன ஒரு ஏலியனா? நான் ஒரு காட். இதை கேட்டவனே கேங்கால எதையுமே நம்ப முடியல. ஹேய் நீ என்ன சொல்ல இருக்க? நான் பார்க்கும் போது காடு மாதிரிலாம் தெரியல, ஒரு இடியட் மாதிரி தான் அதிகமா எனக்கு தெரியற. ஆமா ஏலியன்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னல என்கிட்ட, என்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க பேசுறாங்க. இந்த விஷயம் நடக்குது எல்லாமே அவனோட வீட்டுலதான். கிம்மு பாவம் அவனோட கிழிஞ்சு போன ட்ரெஸ் அங்க தச்சுன்னு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாது. ஏன்னா டிராகன் யாங்க உட்காந்து நம்மளோட போன்ல ஏதோ ஒன்று சர்ச் பண்ண இருக்கு. இந்த சைடு நம்ம கேங் சொன்னதுல நம்ம மூக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ டார்கெட்டா இருக்குது அந்த யங்ஜோ. அவன் தான் ஒரே ஒரு டார்கெட், அவனை நம்ம முடிக்கணும். கேங்க்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கும் இந்த யங்ஜோக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிது. அந்த யங்ஜோ இருக்கான்ல அவனை
தான் நான் திரும்பவும் தேடி மொத்தமா முடிக்கணும்னு. ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் அது நம்ம ஹீரோ கூட கம்பேர் பண்ணா அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவும் கம்மி, அவனோட வெயிட்டும் ரொம்ப அதிகம். அதனால நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பனா ஒண்டிதான் என்னால அவனை தோக்கடிக்க முடியும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நீ கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீ ரொம்ப வீக்கா இருக்க. அதனால ஏன் ட்ரைனிங் பண்ற விதமா என்னோட ஜிம்முக்கு வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது? அட போடாடி, நீ வந்து கையால ஒண்டிதான் சண்டை போடுற. ஒண்டி இல்லாம மத்த விஷயத்த வச்சும் நீ சண்டை போடணும். அப்பதான் உன்னால முன்னேறி போக முடியும். அதனால எனக்கு இதுக்கப்புறம் வர விஷயம் அது ரஃபராவும் இருக்கணும், டஃபராவும் இருக்கணும், இன்டென்ஸாவும் இருக்கணும். இதை கேட்கிற யாங்கு ஒரு ஐடியா வருது. அட மாஸ்டர், நீங்க கேட்ட விஷயம் இதோ இருக்கு, இதோ இதுல இருக்கு பாருங்க. யாங் ஒரு வீடியோவை பிளே பண்ணு. அது கிம்மோட போன் தான். அந்த வீடியோல எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற ஆளை பயங்கரமா அடிக்கிறான். எல்லாத்தையுமே லைவ் மாதிரி ஒரு வீடியோல போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு சொல்றா, இந்த பர்சன் இருக்கான்ல, இவன் இது வரைக்கும் 13 பேரை ஜெயிச்சிருக்கான். இவன் இது வரைக்கும் யார முன்னாடியே தோத்ததே இல்ல. சேலஞ்ச் பண்றதுக்கு வரீங்களா? அப்படி யாராச்சும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சா உங்களுக்கு 1 மில்லியன் வான் கிடைக்கும். அங்க போன்ல இவங்க நல்லா பார்க்கும் போது நம்ம கேங் அங்க புரியுது. அட இத பாரா, நீ சொன்ன அதே பையன் இவன் தான். முன்னாடி ஒரு 3 பேரை பத்தி சொல்லிருப்பான்ல, அதுல இருக்க ஒரு பையன் இவன் தானா? ஓ, நீ சொன்ன ஆளு இவன் தானா? ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட். கேட்டோனே மூவ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறான். இவன் தான் நெக்ஸ்ட் டார்கெட்னு. ஏன்னா இவனுக்கும் அவங்க எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கு. சீன்ல காட் ரிலியத்தை காட்டுறாங்க. அங்க லூசிஃபர் பயங்கரமான அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்னால அந்த இடமே தாரமாட்டமா இது. அந்த அட்டாக் பண்ணியும் அந்த இடத்துல இருக்க அந்த மினி எத்து இதுக்கு அங்க எதுவுமே ஆகல. பார்த்த ஆளு இன்னமும் கடுப்பா வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்து காடு நம்ம மூ அவன் அசால்ட்டா நம்ம லூசிஃபரோட பேரியரை உடைச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம லூசிஃபரால அங்க பண்ண முடியல. அவனை நான் இப்பயே ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டேட்ல இருக்கும் போதே நான் அவனை முடிச்சிடணும். இல்லனா எனக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மினி உலகத்தை அவனால அழிக்க முடியல. அதனால ஆளு இன்னமும் கோமாவறான். சைடு அங்க யங் ஜோக்கும் அதே மாதிரி செம்மையா கடுப்பா இருக்கு. அவங்கள நான் என்ன பண்றது, அந்த 2 பேரையும் நான் கொல்லாம விட போதில்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு செவுரை இவன் பயங்கரமா அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் செவுரை இல்ல, அது ஒரு பாத்ரூமோட கதவு தானே. இருக்கிற ஒரு பையனும் 2க்கு போயின்னு இருப்பானா, அவன் பாவம் அங்க இதெல்லாம் பார்த்து அங்கேயே இன்னமும் நிறைய வாட்டி 2க்கு போயிட்டான். இல்ல வரும்போதே அதே பையன் அங்க வரான். ஆமா, என்னடா ஏதாச்சும் கச்சுதா இல்லையா? பாஸ், உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, இத்தனோடு பாஸால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இதுல பெருசா என்ன இருக்க போகுது? இந்த இடத்துல 2-3 காயின்ஸ் அங்க விழுது. அதெல்லாம் பார்த்தாலும் இன்னமும் கடுப்பா வரான். ஆமா, என்ன இது? என்ன உன்னோட கண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனா தெரியறனா என்ன? இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு? பாஸ், எனக்கு தெரியல பாஸ். இந்த காலத்து பசங்க கிட்ட அவளுக்கும் காசெல்லாம் இல்ல போல. நான் இப்படி சொல்லும் போதே அந்த பர்ஸ்ல இருக்க ஒரு ஐடி கார்டு விழுது. அதே பொண்ணு ஹார்ஜினோட தங்கச்சி, அவளோட ஐடி கார்டு தான். இத பார்த்தோன்னே ஆளுக்கு அவ்வளவு குஷி ஆகுது. பரவாயில்ல, ஃபைனலி யூசபிளா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இது போதுமே அவங்க 3 பேரையும் தேடி பயங்கரமா பழி வாங்குறதுக்கு. அப்புறம் என்ன, வாங்க நம்ம போகலாம் இப்படின்னு இவங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.